2 முறை சிபிஐ விசாரணைக்கு மட்டுமே டெல்லி போயிட்டு வந்த நம்முடைய விஜய் அவர்கள் இன்றைக்கு 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக விஜயாக டெல்லி போயிருக்கார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றுகிறாரு, தமிழ்நாட்டுடைய ஸ்டைலை மாற்றுறாரு. ஒரு ஃபாரின்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டைலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் டைம் எதுக்கு கேட்டார்? அவர் சொன்ன திட்டங்கள் இருக்கு இல்லையா, மக்களுக்கு செயல்படுத்துகிற விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் டைம் கேட்டார். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக இப்போ டெல்லி பயணம் போயிருக்காரு, பிரதமரை சந்திச்சிருக்காரு. திடீர்னு ஒரு டெல்லி பயணம், அது முதலமைச்சராக உள்ள போறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சம்பவம் நடந்திருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பாக 2 முறை சிபிஐ விசாரணைக்கு மட்டுமே டெல்லி போயிட்டு வந்த நம்முடைய விஜய் அவர்கள் இன்றைக்கு 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக விஜயாக டெல்லி போயிருக்கார். ஏற்கனவே அங்கே போகும்போது எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தது, எவ்வளோ ஆரவாரம். ஸோ அந்த எப்படி சொல்கிறேன்னா, அந்த வரவேற்பு, இவர் அந்த மகிழ்ச்சி தெரிவிச்சிட்ட இந்த விஷயங்களை பார்க்கும்போது இப்போது முதலமைச்சராக போனது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். இது 3வது முறையாகவே பிரதமர் அவர்களை போய் ஒரு 20 மினிட்ஸ் மீட் பண்ணி பேசிட்டு வந்த ஒரு சம்பவம் இருக்குது. முக்கியமாக இந்த மேகதாது டேம் கட்டுறதை பற்றின விஷயங்கள் தான். இப்போ கச்சத்தீவு சம்மந்தமாக பேசணும் ஒரு தகவல் இருக்கிறத. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நீட் சம்மந்தமாக அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே இந்த சந்திப்பு வந்து உண்மையிலே ஒரு 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 வரலாற்று சம்பவம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகராக தமிழக மக்களில் வந்து இருந்த ஒரு விஜய் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு 2 மாபெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு 108 இடங்களை கைப்பற்றி ஒரு 10 பேருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்து கூட்டணி ஆட்சி தத்துவத்தை உருவாக்கி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து 8 பட்டியலின மக்களுக்கு வந்து அமைச்சரவையில் போஸ்ட் கொடுத்து ஸோ மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்கார் இந்த 20 நாட்களுக்குள்ள. யாருமே இதற்கு முன்பாக பல வருடங்களாக 60 வருடமாக நடக்காத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல. அதில் வந்து ஆதரவு இந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர் கூட இதை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெல்லி பயணம் உண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயணமாக தான் நான் நினைக்கிறேன். இதற்கு அடுத்து இப்போ வந்து நம்ம அமித்ஷா அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து சில விஷயங்களை பேச போகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த நிதி, இந்த விஷயங்கள்லாம் மூடிய பேசி சரியான நேரத்திற்கு சரியான முறையில் வந்து சேரணுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பேச போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பட் அவர் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்ப ஹெவி க்ரௌட் வந்துடும் சொல்லி நம்மளுடைய உளவுத்துறை டிஐஜியிலப்பா ஸோ தமிழ்நாடு இல்லத்தில் 3 அடுக்கு பாதுகாப்போட 50 சிசிடிவி கேமரா சுற்றிலும் வச்சு மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் வந்து நடந்திருக்கு. இதற்கு முன்பாக முதலமைச்சர் இந்த மாதிரி தமிழ்நாடு இடத்துல போய் தங்கி நிறைய சந்திப்புகள் நடந்திருக்கு. பட் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வரவேற்பும் ஒரு சிறப்பு இந்த பாதுகாப்பும் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. காவல்துறையுடைய அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நின்று சல்யூட் பண்ண விதம், அவங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை உங்களை பார்ப்பதற்கே ரொம்ப என்ன சொன்ன கண்கொள்ளா காட்சி தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதை உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் டெல்லி பயணம். ஓகே சார். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சரோட அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த திட்டம் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க வேண்டியது இப்போ இவரோட டெல்லி பயணம்னால தள்ளி போயிருக்கு. அதோட சீருடைகள்லாம் இப்போ வெளில வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா சார்? எஸ், பார்த்தேன். இப்போ டெல்லி பயணத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நாளைக்கு விஷயம் ஒன்று வந்து நடக்கிறதாகவும் இருக்குது. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் நம்ம ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திச்சுட்டு ஜவஹர்லால் நேருடைய யூனிவர்சிட்டியில் வந்து திருவள்ளூர் சிலையினுடைய திறப்புல வந்து இவர் தான் முதலமைச்சராக திறந்து வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் நாளைக்கு என்னங்கிறது வீடியோவில் நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக நீங்கள் சொன்னீங்க அதிரடி சிங்கப்பெண். ஸோ அவருடைய வந்து காஸ்டியூம் கொடுக்கப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, அந்த யூஎஸ்ஏலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காஸ்டியூம்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் நிறையா வந்து ஹாலிவுட் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்க, மேல் எப்படி இருப்பாங்க, ஃபீமேல் எப்படி இருப்பாங்க, பெண்களுக்கு அந்த உடை இருக்கும்போது பார்த்தா அந்த ஒரு ஸ்டைல் கொண்டு வர்றார். இப்போயே பார்த்தீங்கன்னா இந்திய அரசிலேயே தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டைலிஸ்டான ஒரு சிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் எடுத்திருக்காரு. அது கண்டிப்பாக இப்போ யங்கஸ்ட் ஒரு சிஎம்ங்கிற. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு பேட்டர்ன் கலரே மாற்றுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, கோட் ஒன் பிளாக் போட்டு நீங்கள் அந்த அரசியல் களத்தையே மாற்றுறாரு. நீங்கள் இந்த சில தலைமுறைகளுக்குள்ள அரசியல் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டாரு. நாம் பண்ண போகிறது புது அரசியல், வருங்கால தலைமுறைக்கான ஒரு அரசியல் இருந்தால் அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது.
அந்த சிங்கப்பெண்ணுடைய அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட அந்த யூனிஃபார்மும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி டெல்லி பயணத்தினால அந்த நிகழ்ச்சி இப்போ 2 நாள் தள்ளி போடப்பட்டிருக்கு. அந்த காஸ்டியூம் போட்டு அந்த பெண்கள் வரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்ப்பவர்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் உருவாகிற அளவுக்கு இருக்கும். தவறுகள் நடக்காத அளவுக்கு இந்த காஸ்டியூம் யூனிஃபார்ம் பார்த்து அந்த பெண் போலீஸ்லாம் வரும்போது பார்த்தோம்னா அது உண்மையிலேயே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றுகிறாரு, தமிழ்நாட்டுடைய ஸ்டைலை மாற்றுறாரு. வேறு ஒரு பேட்டர்னில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அதான் ஒரு ஃபாரினில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் இது சிறந்த விஷயங்கள் தான் அது எல்லாமே. சார் எனக்கு என்ன கேள்வினா சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் தாவேகா கட்சியோட தலைவராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கும் பொழுது அவர் பெருசாக வெளியில் வந்து விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறது இல்லை, அவர் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்குமே வந்து அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாரு, மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாருங்கிற விமர்சனம் இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு காரணம் இருக்கணும். ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசணும், அங்கேருந்து கேள்விகள் நிறையா வரும். அதற்குள்ள அந்த நேரத்தையும் இதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கார். கண்டிப்பாக சந்திக்கிறார், ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, மீடியா நண்பர்களை கண்டிப்பாக சந்திக்கிறாரு. அவர் நடிகராக இருக்கும்போது எத்தனையோ பேர் சந்தித்தவர் தாங்க, பேட்டிகள் நிறைய கொடுத்தவர் தாங்க. பட் ஒவ்வொருக்கும் ஒரு பீரியடு, ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நீங்கள் பழைய ஸ்டைலே இருக்காதீங்க. அதுதான் இப்போ நான் சொன்னேன், நான் புதுல் களத்தை மாற்றுகிறார். பட் இன்றைக்கு கூட பார்க்கும்போது கூட நிறைய டெல்லியில் பத்திரிகை நண்பர்கள்லாம் கேட்கும்போது கூட அவர் சிரிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு மட்டும் வந்துட்டு தான் ஒரு தகவலை சொல்கிறாங்க. பட் இங்கே என்னன்னா, இப்போ மோடி அவர்களை, பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா கேள்விகள் கண்டிப்பாக நிறையா வரும். அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க, அவர் என்ன சொன்னார், என்ன திட்டம் கொண்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் சர்வசாதாரணமாக கேஷுவலாக பார்த்தீங்க, இவங்க முதலமைச்சர் வந்துருக்கீங்க, நல்ல வரவேற்பு இருந்தால் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் இருக்கும். நீங்கள் கேள்விகள் நிறையா விஷயங்கள் என்ன பேசின விஷயத்தை பண்ணும்போது இங்கே சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சொல்லாமல் நீ கடந்து போக முடியாது. அப்போ அதற்கு வேண்டிய ஒரு நேரத்தை பார்க்குறாரு. எல்லாமே ஒரு பிளானிங் சிஸ்டத்தோட தான் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு மக்களே முதலமைச்சரானது பிறகு இன்னும் போய் சந்திக்கலை, அதற்கும் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கார். நீ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய வேகம் அதிகரிக்கும். சட்டசபையில் கூட குதிரை வேகத்தோடு அதிகமாக செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு வேண்டிய அந்த முக்கியமான அதிகாரிகளை கூப்பிட்டு இப்போ பேசின விஷயங்கள் இருக்குது. பட் விரைவில் கரூர் மக்களை சந்திக்க போகிறாரு. அதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை தொகுதிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் பெரம்பூர் தொகுதி மக்களையும் இன்னும் பார்க்கல, அதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாரு, கரூர் மக்களை சந்திக்க போகிறார். அதற்கடுத்து முக்கியமான நிலையில் செல்ல போகிறார். நிறைய விஷயங்கள் இன்னும் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய நிறைய இருக்குங்க. திட்டங்கள் நிறையா சொல்லியிருக்காரு, அது ஒன்று ஒன்றா செயல்படுத்தணும். அதனால் இந்த பத்திரிகை நண்பர்களை சந்திக்கும் போது எல்லா விஷயத்தையும் ஓரளவு கிளியர் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாங்கிறதுல இருக்கார். நீங்கள் டப்புன்னு பார்த்துட்டு 2 வார்த்தையை பேசிட்டு கேட்குற கேள்விக்கு நீங்கள் கடந்து போகிறத விட இப்போ ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு மீண்டும் சந்திக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு இல்லையா, விரைவில் சந்திப்பார். ஓகே சார், அடுத்து ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 20 நாள் தானே ஆகுது, இன்னும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிற விஷயத்த நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் கேட்குறவர் 5 வருஷம் கழிச்சு வந்திருக்க வேண்டியதானே, முதல்ல தமிழ்நாடுனா என்ன, சிஎம்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஆட்சியில் உட்காந்துட்டு வந்து டைம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் டைம் எதுக்கு கேட்டார்? அவர் சொன்ன திட்டங்கள் இருக்கு இல்லையா, மக்களுக்கு செயல்படுத்துகிற விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் டைம் கேட்டார். 6 சிலிண்டரு 2500 ரூபாய், இந்த நிதி அறிக்கை எப்படி இருக்குது, நிலவரம் எப்படி இருக்குது, நான் போனால் தான் தெரியும்னு சொன்னார். என்ன இருக்குங்கிறத இந்த பக்கம் தெரிகின்றார். அப்போ நீங்கள் வந்த உடனே டப்புன்னு அவர் சொன்ன விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு எந்த ஆட்சிகள் எப்போ வந்த உடனே செயல்படுத்தியிருக்காங்க சொல்லுங்கள், நீ பார்க்கலாம். அதுக்குத்தான் டைம் கேட்குறாங்க, சொல்கிறாங்க எல்லா பேருமே. 6 மாதம் டைம் கொடுங்க, இன்னும் 2 வருஷம் டைம் கொடுக்கலாம், வைகோ அவர்கள் கூட கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம அவருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அந்த நிலவரம் என்னங்கிறத தெரிகிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்குங்க. இதுதான் ஏற்கனவே நான் ஒரு சிலரோட சொன்னேன். நான் ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் முதலீடு பண்ணுறதாலே போட்ட லாபத்தை எடுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் கடின உழைப்பை நீங்கள் போடணும், போட்டால் தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலை மிகப்பெரிய விஷயங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து 20 நாளைக்குள்ளே என்ன இதுதான் பண்ணிட்டு தானே ஒன்றா பண்ணிட்டு தானே இருக்கார். கடந்த முன்றைய ஆட்சியில் எது திட்டங்கள் போட்டதோ அது எல்லாமே செயல்படுத்த விட தான் சொல்கிறார். அதுக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அவர். அதோட நான் சொன்னதை செயல்படுத்துறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் கேட்டாரே தவிர, அது நீங்கள் அவர் பேசுனதை திரும்பி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சில பேர் வந்து நிறைய பேர் ஆதரவு சொல்லியிருக்காங்க, டைம் கொடுத்து தான் ஆகணும்னு. இவரோட உடன்பாடு எல்லாரும் கூட அதுதான் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தான் எதுக்கு டைம், ஏன் டைம்ன்ற கேள்விகள் வருது. அது வரும்,
வரதான் செய்யும். அதையும் கடந்து தான் போகணும். நீங்கள் என்ன மக்களுக்கு செய்ய நினைக்கிறீங்களோ அதை விரைவில் செய்ய ஆரம்பிப்பார். செய்யறதுக்கு இப்போ துவங்கிட்டார். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல தாவேகால உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸ். இப்போதான் வந்து எம்எல்ஏவாகி மினிஸ்டர் ஆகியிருக்காங்கிற போது அவர்கள் பண்ற சின்ன சின்ன தவறுகள் வந்து பெரிய விவாத பொருளாகவும் விமர்சனமாகவும் மாறுது. பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒன்றுமே தெரில, இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டிங்களேங்கிற மாதிரியான விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்களா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, எதிர்பார்க்காத ஒரு வந்து தமிழகத்தில் இடத்த பிடிச்சி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உட்காந்துட்டாங்க. அவருடைய வேட்பாளர்கள் எல்லாமே இளைஞர்கள், எல்லாமே சின்ன சின்ன வயசு, எல்லாமே படித்தவர்கள் தான், விவரம் தெரிந்தவர்கள் தான். ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அது ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு வந்து ஓரலாக நீங்கள் தெரியும், இதுன்றது தெரியும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் போனால் தானேங்க தெரியும் உள்ளுக்குள்ள. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசணும்னு விரும்புகிறாங்க. இதே வந்து ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது யாராவது ஒரு எம்எல்ஏ அமைச்சர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. பட் இவர்களாவது பேசுகிறாங்க இல்லையா? அப்போ எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து செயல்படுத்துவாங்க, அவருடைய இந்த கவனத்தை கொண்டு போவாங்கிற விஷயத்தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்தோ கவனத்தோ ஒன்றும் பேச முடியாதுங்க. ஆனால் அதுக்குள்ள ஆழமான உள்ளுக்குள்ளே போய் தெரியணும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துட்டு என்ன நடக்க வைக்க முடியும் நம்மளாலுங்கிறது. அதுதான் அவர்கள் வந்து நின்று நிதானமாக வந்து யோசித்து பதில் சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா எப்படி? அதை குறைகள் கண்டுபிடிப்பதே மட்டுமே வேலையாக இருந்தால் எப்படி? அதை அப்போ அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போகணும் இல்லையா? நிறைய பேர் புது அமைச்சர்கள் வந்து அண்ணா டிஎம்கே ஆட்சியில் 2014 ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் நான் சில சமூகங்கள் பார்த்துருக்கேன். எதுவுமே தெரியாமல் வந்து உட்காந்துட்டு அடுத்த அமைச்சர்கள்ட்ட போய் இது என்னன்னு தெரியல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த மூத்த அமைச்சர்கள் வந்து அவங்க கையெழுத்து போட்டு ஃபார்வேர்டுன்னு போட்டு கையெழுத்து போட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சி வைப்பாங்க. அதில் வந்து இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாருடைய ஆட்சியிலையும் சில புதியவர்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் நீங்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளாகிற விஷயங்கள் இது கிடையாது. பட் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு இருக்கு. நிறைய புதிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஆக்ஷன் நிறைய எடுத்திருக்காங்க. நீங்கள் இதை சொல்கிறாங்க, அதையும் சொல்லணும். இப்போ டிவிகே பிரபு அவர்கள் 6-7 குவாரிகளை வந்து செயல் வச்சிருக்காரு. இது பெரிய நல்ல விஷயம். அவரோட துறையில் அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காருலாம் சொல்கிறாங்களா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க? இதையும் சொல்லணும்ல. குறை சொல்கிறவங்க இப்போ அமைச்சர் பிரபு பண்ணதையும் சொல்லணும் இல்லையா? 18 கல்குவரில் ஏதோ மூடி இருக்கிற ஒரு தகவல் வருது. சோதனை சாவடியில் 500க்கு மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி சோதனை பண்ண ஒரு விஷயம் இருக்குது. கனிம வளங்களை அடுத்த ஸ்டேட்டுக்கு கடத்தல் போகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆய்வுகள் நடத்தப்படும், விசாரணை நடத்தப்படும் விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன ஸ்கேலில் நீங்கள் வந்து மணல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஸ்கேலில் எடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ இதை சொல்கிறாங்க, அதையும் சொல்லி பாராட்டணும் இல்லையா? இல்லை, ஒரு சில விஷயங்கள் அப்படி நடக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். ஆனால் பிரபுவுடைய அந்த நடவடிக்கை ரொம்ப உண்மையிலே அமைச்சர் பிரபு ரொம்ப செயல்படுறது சிறப்பாக தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அடுத்த கட்ட விஷயமா அதிமுகலேருந்து சிவி சண்முகம் அவர்கள் இன்னும் ஒரு 3 பேர் வந்து பதவி விலகிறதுல ராஜினாமா பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு சார். என்ன நடவடிக்கை அவங்க அடுத்த இடத்துக்கு பண்ண போகிறாங்க? இல்லை, ஏற்கனவே இப்போது வந்து 2 வாரம் நடந்திருக்க விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போது எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்த சில பேர் வந்து இப்போ இபிஎஸ் அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு சேர்ந்துட்டு ஒரு தகவல் வருது. அதை பட் அவங்க தரப்பில் என்ன வந்து வருதுன்னா 1 வருடத்திற்கு வந்து எந்த பதவியும் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அதற்குள்ளே வந்து சின்ன சின்ன சலப்பில் வேறு வருது. 1 வருஷத்துக்கு ஏற்கனவே இருந்தவர்கள் இல்லை வேற ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட நெல் போது அவங்ககிட்ட கேட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கண்டிப்பாக. பட் 2வது பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் வேணுங்கிறது மாதிரி கேட்டதாக ஒரு தகவல் வருது. அது சிவிஎஸ் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா அவர் ராஜினாமா செய்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கார். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை முடிச்ச அமைச்சராக இருந்தவங்க சனடிவிக்கு பேரில் அவரும் ரிசைன் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை போய் இப்போ அந்த ஒரு பரபரப்பு போயிட்டு ஏற்கனவே 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இவர் 2 பேர், இன்னும் ஒரு 3 பேர் வரதுக்கான ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கிறதா இருக்குது. பட் என்னன்னா நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக செயல்பட்டு எல்லாமே ஒட்டுமொத்தமாக பேசி முடிவெடுத்தாங்கன்னா அவர்களுடைய அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். நீங்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குங்கிறதா எல்லா பேருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அல்ல இவரும் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடைத்தேர்தலுக்கான தொகுதியினுடைய அளவு இன்னும் மேலே வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும். ஏற்கனவே இப்போ 4 பேர் ரிசைன், திருச்சி கிழக்கு 1, 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். இப்போ மேற்கொண்டு சிபிஎஸ்ஓ விஜயபாஸ்கரில் பண்ணாங்கன்னா இன்னும் 2 தொகுதி ஆயிரும். ஸோ 7 தொகுதி ஆயிரும். அப்போ இது எப்படிங்கிறது அவங்களுடைய அந்த உட்கட்சி பூசலுடைய விளைவாக தான் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்காது. பட் அங்கே சரியான ஒரு அமைப்பு, அந்த பேச்சுவார்த்தைகள், தோழமை பேச்சுவார்த்தைகள் இல்லைங்கிற ஒரு தகவலும் வருது.
சார் என்னன்னா சார் இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுக்கான அங்கீகாரம் இங்கே இல்லைன்னு சொல்லி ராஜினாமா பண்றாங்க. அது எல்லாமே விஜய் தான் குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முதலமைச்சர் விஜய் மேல வந்துகிட்டு இருக்கேன் சார். அது எப்படி அவங்க ரிசைன் பண்ணால் அது இவங்க என்னங்க பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த 24 பேர் வந்து ஆதரவு சொன்னது வந்து அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் இது. இப்போ தான் ரிசைன் பண்ணுறாங்க. 2-3 நாட்கள் முன்னாடி தான் 3 பேர் ரிசைன் பண்ணாங்க. நேற்று இசைக்கு அவர்கள் ரிசைன் பண்ணாங்க. இப்போ 2-3 பேர் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. பட் இது அவங்க ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னா இது விஜய் அவர்களுடைய குரூப் தான் குதிரை பேரம் பண்ணுது அப்படிங்கிற விமர்சனமும் வருது அதை. ஸோ அது சட்டசபையிலே அவர் சொன்னதான் குதிரை வேகத்தோடு அதிகமாக தான் செயல்படுவேன் நானுங்கிற விஷயத்த அவர் அன்றைக்கி சொல்லி முடிச்சு அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி குதிரை பெறம் சொன்னாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு உலக பட்டினி தினம் அப்படிங்கிறதுக்காண்டி மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் விஜய் ஒரு கோரிக்கை வைத்துள்ளதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுங்க, அன்னதானம் போடுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு முதலமைச்சராக இல்லாமல் ஒரு கட்சியோட தலைவராகவும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இதுக்கு முன்னாடியே அவங்க ரசிகர் மன்றமாக இருக்கும்போது மக்கள் நற்பணி இயக்கம் மாறும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய பேரை சொல்லி அவருடைய ரசிகர்கள் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காங்க. விலையில்லா உணவு விஜய் அவர்களுடைய இலவச உணவு திட்டம்னு சொல்லி அதை நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து தமிழக முதலமைச்சராகவும் ஒரு கட்சி தலைவராகவும் அவர் வந்து மிகப்பெரிய வேண்டுகோளை வச்சுருக்காங்க. நாளைக்கு பட்டினி தினம் போது எல்லாருக்குமே உணவு அளிக்கும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அன்பு கட்டளை விட்டுருக்காங்க. அது நாளைக்கு அது சிறப்பாக செயல்படும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பசி பட்டினி என்னங்கிறது எனக்கு தெரியும்னா விஜய் அவர் முதலமைச்சர் அந்த பதவி இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. நான் நாளைக்கு எல்லா பேருமே வந்து வயிறார சாப்பிடணும் செய்யணுங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. முடிந்த வரைக்கும் செயல்படுத்திருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில வருதுன்னு. நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.